السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد. கண்ணியத்திற்குரிய உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, நலமுடன் இருக்கிறீர்களா? அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்த அந்த இறைவன் சர்வலோக ரட்சகன். அவன் கண்ணியமானவன். அந்த இறைவன் எனக்கும் உங்களுக்கும் மனித படைப்புக்கும் அல்லாஹ் கண்ணியத்தையே கொடுக்கின்றான். வழக்கத்து கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளுக்கு நாம் சங்கைப்படுத்தி வைத்திருக்கும் என்பதாக இறைவனை சொல்வான். பொதுவாகவே மனிதன் கண்ணியத்தை எதிர்பார்ப்பவன் தான். அதனால தான் ஒரு மனிதன் பிற மனிதருக்கு முன்னால் தான் இழிவுபடுத்தப்படுவதை விரும்புவது கிடையாது. யாருன்னா விரும்புவோமா? என்னை ஒருத்தர் என்ன செய்கிறாரு, மற்றவங்க முன்னாடி கேவலமாக பேசுகிறாரு, நம்ம விரும்புவோமா? அதை ஆசைப்படுவோமா? கொதித்து எழுந்து விடுவோம். எந்த அளவுக்கு தெரியுங்களா? ஒரு கணவன் ஒரு சபையில் 4 பேருக்கு முன்னாடி மனைவியை திட்டுறது எந்த மனைவியாவது ஏற்றுக்கொள்வாளா? நல்லது தாங்க அப்படின்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டான். சரிங்க, ஒரு வகுப்பறையில் ஒரு கிளாஸில் மற்ற மாணவர்களுக்கு முன்னாடி ஒரு மாணவனை ஆசிரியர் திட்டுவது அந்த மாணவன் ஏற்றுக்குவானா? கண்டிப்பாக அது மாணவன் ஏற்றுக்குவானா? ஏற்றுக்க மாட்டான் தானே. ஒரு சபையில் ஒரு பொது இடங்களில் அத்தா தகப்பனார் தந்த மகனை திட்டுறது அந்த மகன் ஏற்றுக்குவானா? சொல்லுங்களேன். ஏற்றுக்க மாட்டான். காரணம் என்னங்க? மரியாதை, கண்ணியம். இந்த கண்ணியத்தை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த கண்ணியத்தை மனிதனுக்கு நிரப்பமா முறையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அல்லாஹ் சில குணநலன்களில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த குணநலன்களில் முக்கியமானது என்ன தெரியுங்களா? சுயமரியாதைங்க. சுயமரியாதை, தன்னுடைய சுயமரியாதை. இப்போ இந்த சுயமரியாதையை எப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறது என்ற கோணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் சுயமரியாதைக்கான பாடங்களை தனி சஹாபாக்களுக்கு எடுத்தாங்க. எப்படி? ஒரு ஹதீஸ்ல ஒமை யஸ்தஅஃபிஃப் யுஅஃபிஹுல்லாஹு அஸ்ஸ வஜல், ஒமை யஸ்தஅஃபிஃப் யுஅஃபிஹுல்லாஹு அஸ்ஸ வஜல். என்ன அர்த்தங்க? புகாரில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸு, யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கின்றானோ அல்லாஹ் அவனை சுயமரியாதையோடு அல்லாஹ் வாழ வைப்பான் என்பதா நபி சாசம் சொல்லக்கூடிய கூற்றுங்க. அது எதற்காக நபி இதை சொன்னாங்க, எந்த தருணத்தில் சொன்னாங்க என்றதெல்லாம் பார்க்கணும். அன்சாரி சஹாபாக்கள்ல சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, நபிகளை தன்னுடைய கஷ்டங்கள், உண்மையிலேயே சஹாபாக்கள் சிரமத்தில் தான் இருந்தாங்க. வசதி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய சஹாபாக்கள் ஒரு சிலர்கள் தான். அவர்களும் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடியவர்கள். சஹாபாக்கள்ல தர்மத்தை கொடுக்கக்கூடியவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள், தனக்கு இல்லாமல் இருந்தா கூட பிறருக்கு கொடுத்து உதவக்கூடியவங்க தான் சஹாபாக்கள். ரொம்ப சிரமம் என்ன செய்வாங்க, அவங்க நபிகிட்ட கேட்பாங்க. இப்படி சிலர்களை கொஞ்சம் கேட்க பழக்கம் இருந்ததுனால நபி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நபி ஒரு தருணத்தில் எப்படி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நீங்க கேட்குறீங்க, நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என் செல்வம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்காம என்ன செய்யறது இல்லை, நான் சேகரித்து வைக்கிறது கிடையாது. நான் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறேன். ஆனாலும் கூட யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கின்றாரோ அல்லாஹ் அவர் சுயமரியாதையை வாழ வைப்பான். இப்போ சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன். 122 வயது ஒரு முஸ்லீம் பெரியவர், 122 வயதில் என்ன செய்கிறாரு, அவரு உழைக்கிறாரு. இதுதான் சுயமரியாதை. விளங்குதுங்களா? இதுதான் சுயமரியாதை. 122 வயசு, அவருக்கு என்ன தேவை இருக்கு? சிலர் 80 வயசு 90 வயசு முடியாம இயலாமையில் எத்தனையோ மூதாட்டிகள் பார்ப்பீங்க. நீங்க என்ன செய்வீங்க? வண்டியில போவீங்க, டிராபிக்ல நிற்பீங்க, எத்தனையோ வயதான மூதாட்டிகள், வயதான பெரியவர்களை பார்ப்பீங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு 4 பேனா வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. பழங்களை வச்சு வியாபாரம் பண்றாங்க. எதுக்குங்க அவங்களுக்கு இந்த வியாபாரம்?
சுயமரியாதை உண்டு. தன்னுடைய இயலாமை காலகட்டத்தில் கூட என்ன செய்யக்கூடாது, யாரிடத்துல நம்ம கையேந்திரக்கூடாது. இஸ்லாம் இதை ஊக்கப்படுத்தியது. எப்படி ஊக்கப்படுத்தியது தெரியுங்களா? ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? ஒரு கதையை சொல்லட்டுமா? ஒருவர் நபி கிட்ட வந்தார். நபி கிட்ட வந்து எனக்கு எதனா கொடுங்களேன்னு சொல்லி என்ன செய்ய யாசகம் கேட்கிறார். இன்னைக்கு பல மக்களுடைய பழக்க வழக்கம் இது என்னன்னு சொன்னா, பிறரையே நாடி நிக்கிறது, உழைப்பது கிடையாது. வீட்டிலேயே இருந்து தன்னை வந்து நான் வீட்டிலேயே கிடப்பாரு, உழைப்புக்கே போக மாட்டான் மனுஷன், கடையே திறக்க மாட்டார். ஏதாவது ஒரு ரீதியில் என்ன செய்வாரு, வர்றதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு இந்த பழக்க வழக்கங்கள் உழைக்காமல் இருப்பதனால இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, பிறரை ஏமாற்றுவது வந்து இன்னைக்கு சகஜமாயிடுச்சு இல்லையா? ஏமாற்றுவது எத்தனையோ செய்யப்படுது. நிறையா வந்து சில இடங்கள்ல நான் உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட பணமை லம்பா வாங்கி 100 கோடி 200 கோடி 500 கோடி 1000 கோடி சொல்லி ஏமாற்றி பணத்தை சுருட்டி விட்டு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தொழில் அதிபர்களை அனுதினமும் ஒவ்வொரு பத்திரிகையிலும் அந்த செய்திகளை பிரசுரம் செஞ்சுட்டு தான் இருக்கு. காரணம் என்ன? உழைப்பை இல்லை, சுயமரியாதை வாழ்வை இல்லை. அப்போ இப்போ யாசகம் ஒருத்தர் கேட்குறாரு நபி கிட்ட. நபி கேட்டாங்க, உங்ககிட்ட எதுவுமே இல்லையாப்பா அப்படி கேட்டாங்க. யார சொல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லை யார சொல்லலாம். நான் மேலே சொன்னது போல சஹாபாக்கிட்ட எதுவுமே இருக்காது. நபி கிட்ட ஈமான் கொண்டவர்களுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் பிறர் கொடுக்கக்கூடியவங்க தான் அவங்க. அப்போ நபி கேட்டாங்க, எதுவுமே இல்லையா? அவர் சொன்னா, யார் சொல்ல, ஒரு போர்வை இருக்கு. என்னங்க? ஒரு பெட்ஷீட் இருக்கு, ஒரு போர்வை இருக்கு, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன குவலை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்திரம் இருக்கு. நபி சொன்னாங்க, அது ரெண்டையும் கொண்டு வாங்க. அவர் கொண்டு வந்தார். நபி என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற சபையில ஏலம் விடுறாங்க. இதை யார் விலைக்கு வாங்கிக்கிறா? நபி ஏலம் விட்டவொன்னே சஹாபாக்கு என்ன செய்யறாங்க, நபி சொல்லியிருக்கிறாங்களேன்னு சொல்லி சில சஹாபாக்கு நான் 1 திரகத்துக்கு வாங்கிக்கிறேன், 1 வெள்ளி காசுக்கு. நபி என்ன செய்ய திரும்ப கேட்குறாங்க, திரும்ப 1 வெள்ளி காசு, இப்படி 3 தடவை கேட்டாங்க. நபி சொன்னாங்க, இப்போ யார் இதை வந்து 2 வெள்ளி காசுக்கு வாங்குறா அப்படின்னு சொல்லி நபி கேட்கும்போது ஒருத்தர் சொன்னார், 2 வெள்ளி காசுக்கு வாங்கிக்கிறேன். நபி என்ன செய்கிறாங்க, அந்த 2 பொருளையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு 2 வெள்ளி காசை வாங்கினாங்க. வாங்கி என்ன செய்கிறாங்க, அந்த யாசகம் கேட்டார்ல, இந்த பொருளை கொடுத்தாரு இல்லையா, அவர்கிட்ட கொடுத்து 1 வெள்ளி காசு 2 வெள்ளி காசை கொடுத்தாங்க. கொடுத்து 1 வெள்ளி காசுல வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் உணவு பண்டங்களை வாங்கி என்ன செய்யுங்க, வீட்டில் கொடுத்துரு. இன்னொரு வெள்ளி காசு என்ன செய்யணும், போய் கோடாரியை வாங்கிட்டு என்கிட்ட கொண்டு வான்னு சொன்னாங்க. அவர் மார்க்கெட்டுக்கு போனார், உணவு பண்டங்கள் வாங்கினாரு, வீட்டில் கொடுத்தாரு. இன்னொரு வெள்ளி காசு என்ன செஞ்சார், கோடாரி வாங்கி நபி கிட்ட கொடுத்தார். நபி என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, அவரை சுயமரியாதையான வாழ்க்கை வாழ வைப்பதற்குரிய வழியை கையாண்டாங்க. என்ன செஞ்சாங்க, தன்னை கரத்தால ஒரு குச்சி என்ன செய்யறாங்க, அந்த கோடாரில தட்டி என்ன செஞ்சாங்க, செட் பண்ணி கொடுத்துன்னு செஞ்சாங்க. இப்போ கொடுத்து அவங்க கையில் கொடுத்தாங்க, இது எடுத்து போங்க, காட்டுக்கு போங்க, விறகு வெட்டுங்க, விறகு வெட்டு அது வியாபாரம் பண்ணுங்க. எந்த அளவுக்குன்னா, நீ 15 நாள் வரைக்கும் என்ன செய்யணும், உங்களை பார்க்கவும் கூடாது, நீங்க உழைப்புலயே இருக்கணும். அனுப்புனாங்க. இவர் என்ன செஞ்சாரு, சுப்ஹானல்லாஹ் போனாரு, 15 நாள் உழைச்சாரு. என்ன லாபம் தெரியுங்களா, 15 நாள்ல 10 வெள்ளி காசுங்க. அவர்கிட்ட எதுவுமே இல்லை 15 நாளுக்கு முன்னாடி. அந்த 2 பொருள் தான், உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் தான். அதை வித்தாங்க. நபி வித்து என்ன செஞ்சாங்க, உணவும் வாங்கி கொடுத்துட்டாங்க, அவர் உழைப்புலையும் ஈடுபடுத்தினாங்க. அவர் 10 வெள்ளி காசுக்கு அவர் என்ன செஞ்சாங்க, சொந்தக்காரன் நபி ஆக்கினாங்க. இதுதான் சுயமரியாதை வாழ்க்கை. இப்போ இந்த சுயமரியாதைக்கான வாழ்க்கையை என்ன செய்யுது, இஸ்லாம் அழகான முறையில் கற்றுக் கொடுத்தது. இப்ப நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட சுயமரியாதையான வாழ்க்கை நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஒருவர் என்ன செய்யறாரு, ரொம்ப நல்ல வாட்டச்சாட்டமா ஒரு மனிதர் வாட்டச்சாட்டமா இருக்கிறாரு. அவர் பக்கமா நடந்து போறாரு. சஹாபாக்கள்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நபி இருக்கிறாங்க அந்த சபையில. நபி என்ன செய்யறாங்க, இந்த யுத்தத்துல கலந்து கொள்வது பற்றி உள்ள ஆர்வம் மூட்டி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த நடந்து போன வாட்டச்சாட்டமா நடந்து போனார்ல, இவரை பார்த்து அந்த சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, அப்பா எப்படிப்பட்ட நல்ல வாட்டச்சாட்டமா மனிதரா இருக்கிறாரு, இவர் இந்த யுத்தத்துல கலந்து கொண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு செய்யறாங்க. தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறாங்க.
ஒரு நபி என்ன செய்கிறாங்க, பார்த்தாங்க, அவர் பார்த்தாங்க. இப்போ நபி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நல்லா கவனிங்க. இவர் போறாரு, தன்னுடைய சிறு பிள்ளைகளுடைய உழைப்பிற்காக வேண்டி சம்பாத்தியத்திற்காக போறாருன்னா, இவர் என்ன செய்கிறாரு? இவரும் அல்லாஹ் பாதையில் தான் போயிட்டு இருக்கிறாரு. உழைப்பதுக்காக போறாரு. தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய சம்பாதிக்கணுன்றதுக்காக போனாருன்னா, அல்லாஹ் பாதையில் தான் போயிறாரு. இவரு வீட்டில் இருக்க தன்னுடைய வயதான தாய் தந்தையதுக்காக வேண்டி சம்பாத்தியத்திற்காக போறாருன்னா, இவரும் அல்லாஹ் பாதையில் தான் போறாரு. நபி திரும்ப சொன்னாங்க. 3வது நபி சொன்னாங்க, இவர் பிறரிடத்துல கையேந்தாம சுயமரியாதை வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டி இவர் புறப்பட்டு போறாருன்னா, இவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ் பாதையில் தான் இருக்கிறார் நபி சொன்னாங்க. நல்லா கவனிச்சு பார்க்கணும். இவரு தேவைக்காக வேண்டி, இவரு வியாபாரத்திற்காக வேண்டி, இவரு உழைப்பிற்காக வேண்டி, இவர் சுயமரியாதை வாழ்க்கை வாழ்வதற்காக நீ போறதே நபியே செய்யறாங்க. அல்லாஹ் பாதைன்னு சொல்றாங்க. அல்லாஹ் பாதை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் பாதையில போறது. சஹாபாக்கள் அப்படிப்பட்ட அல்லாஹ் பாதையில போவதை அவங்க என்ன செஞ்சாங்க? சின்ன சின்ன சஹாபாக்கள்லாம் விருப்பமா தேர்வு செஞ்சு கொண்டக்கூடிய நிகழ்வு அது. அப்போ நபி என்ன செய்யறாங்க? அல்லாஹ் பாதையில போவதை என்ன செய்யறாங்க? அவரை என்ன செய்யறாங்க? உழைப்பதை அல்லாஹ் பாதையில போவதாக நபி அடையாளமிட்டு காட்டுறாங்கன்னு சொன்னா, நீங்க உலகத்துல உங்களுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறீங்க இல்லையா? நீங்க சுயமரியாதையை தன்னுடைய மாமன் மச்சான் சொந்த பந்தருக்கு முன்னாடி செய்யணும். கண்ணியமா வாழணும், கௌரவமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதுதான் சுயமரியாதை வாழ்க்கை. இந்த சுயமரியாதை வாழ்க்கை இருக்கு, இது அல்லாஹ் பாதையில போறதுக்கு சமமாது என்பது சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? நாம் விளங்கிக் கொள்ளணும். அப்துல் ரஹ்மான் அவுஃப் என்ற ஒரு சஹாபி வரலாற்றை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, வசதியானவர், மிகப்பெரிய செல்வந்தர். அவங்க எங்கேருந்து வந்தாங்க? மக்காவிலிருந்து வந்தவங்க. முஹாஜிர் சஹாபி அவங்க. ஆமா, முஹாஜிர் சஹாபி அவங்க. மதினாவில் குடியேறிட்டாங்க. மக்காவிலிருந்து வந்தவங்கலாம் எப்படி இருந்தாங்க? அங்கே வசதி வாய்ப்பு இருந்தாலும் என்ன செய்யும், எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ஏழையாக வாழ்ந்தவங்க தான் முஹாஜிருங்கள். இப்போ நபி என்ன செஞ்சாங்க? அதுக்காக வேண்டி வந்த ஆரம்பத்தில் எல்லாத்தையும் சகோதரர்களாக மாற்றினாங்க. மக்காவில் வந்த இருக்கக்கூடிய அந்த மனிதர் முஹாஜிர், மதினாவில் இருக்கக்கூடிய அன்சாரி, இந்த 2 பேரும் நினைச்சு சகோதர மாண்பு உருவாக்கி காட்டினாங்க இல்லையா? இப்போ அப்படி உருவாக்கப்பட்ட இடத்துல அப்துல் ரஹ்மான் அவுஃப் முஹாஜிர் அங்கே மதினால இருந்து ஒரு சஹாபி என்ன சகோதரர் ஆக்குனாங்க. அவர் என்ன செய்கிறாரு? கொஞ்சம் வசதியானவர். அவர் சொன்னாரா, என்னுடைய சொத்து செல்வத்தைன்னு 2ஆ பங்கு போட்டு பாதி உங்களுக்கு என்ன செஞ்சிடுறேன், உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன், நீங்கள் அதை என்ன செய்யுங்க, வச்சுக்குங்கன்னு சொல்லும் போது இவர் என்ன செய்கிறாரு? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு சுய மரியாதை அவங்க என்ன செய்வாங்க? விட்டு கொடுக்கல, சொத்து செல்வத்தை வாங்கலை. நம்ம என்ன செய்வோம்? நம்ம என்னங்க செய்வோம்? வாங்குவோமா இல்லையா? ஆனால் அவர் என்ன செய்யலை, வாங்கலை. அவர் சொன்னாராம், எனக்கு கடை வீதியை கொஞ்சம் காட்டுங்க, மார்க்கெட்டை கொஞ்சம் காட்டுங்க, பஜாரை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு கொஞ்சம் என்ன செஞ்சார்? முதல் நாள் செஞ்ச போய் வியாபாரம் பண்ணார். வியாபாரம், சுயமரியாதை வாழ்க்கையை தேர்வு செஞ்சாங்க. எந்த அளவுக்கு? பிறகு அவங்களுடைய சொத்து செல்வம் எல்லாம் பலவிதமான சொத்து செல்வங்களும் செய்த ஒட்டகங்கள் பல நீண்ட வரிசையில் சுமந்து வரக்கூடிய வரலாறு நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். மிகப்பெரிய வியாபாரியா வணிகராக திகழ்ந்தார்கள். அதற்கப்புறம் அவங்களுடைய சொத்து செல்வங்கள் அல்லாஹ் பாதையில் சஹாபாக்களுக்கும் இல்லாததும் இல்லாததும் கொடுத்தார்கள் என்பது தான் வரலாறு. ஆனால் வரும்போது என்னங்க, ஒன்றுமே இல்லை. ஒன்று அவங்ககிட்ட போய் நிற்கலை, அவங்க சொத்து செல்வங்களை வாங்கலை, மாறாக என்ன செய்கிறாங்க? வியாபாரம் செஞ்சாங்க, சுயமரியாதை வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இப்போ இப்படிப்பட்ட சுயமரியாதை வாழ்க்கை நம்ம என்ன செய்கிறோம்? இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்ம கவனித்து பார்க்கணும். நம்ம யார்கிட்டையும் கையேந்தாமல் இருக்கிறோமா? யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி போயிட்டு இருக்கு? நம் எந்த முறையில் இருக்குது? இன்னைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். உண்மையிலேயே தர்மம் செய்யப்படுவதற்கு தகுதியான யாரு தெரியுங்களா? அவங்க கையேந்தெல்லாம் கேட்கக்கூடாது. அது சுயமரியாதைக்கு மாற்றமானது. ஆனால் தான் சஹாபாக்கள் கஷ்டமே இருந்தால் கூட கேட்க மாட்டாங்க. நபி அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவே இல்லை, கேட்க மாட்டாங்க. அலி அவங்களுடைய மனைவி நபி சாஹிப் மகள் ஃபாத்திமா தான் உணவே இல்லை. ஒரு வரலாற்று நிகழ்வுல ஒரு இடத்துல நபி என்ன செய்கிறாங்க? பல கஷ்டம், சாப்பாடு இல்லை உண்ணுவதற்கு. அபூபக்கர் அவங்க கூட இருக்கிறாங்க, உண்ணுவதற்கு சூழ்நிலை இல்லை. ஆனாலும் கூட யார்ட்டையும் கேட்கல.
அந்த நேரத்துல ஒரு இடத்துல உணவு கிடைக்குது, சாப்பிடும்போது என்ன செய்றாங்க, கொஞ்சம் ஒரு ரொட்டி துண்டி என்ன செய்றாங்க கொடுத்து, ஃபாத்திமா கிட்ட குடுங்க. அவங்களும் பல நாளா உணவு இல்லாம என்ன செய்றாங்க, இருக்கிறாங்கன்னு சொல்லி குடுத்து அனுப்பிச்ச வரலாறு இருக்கு. நமக்கு பிரமிப்பா இருக்கும். ஏன்னு சொன்னா, நபியுடைய மகள், ஈருலக தலைவர் நபி மகள், அவங்களுக்கே உணவு இல்ல. நபிக்கே உணவு இல்ல. ஆனா என்ன செய்யல, அவங்க யாசகம் கேட்கல. சுயமரியாதையா வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நாமும் சுயமரியாதை வாழ்க்கை வாழலாமா? இப்ப சுயமரியாதையை நபி அவர்கள் எப்படிலாம் கற்றுக் கொடுத்தாங்க, சஹாபாக்கு எப்படிலாம் வாழ்ந்தாங்க என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்ல பார்ப்போம். நாமும் சுயமரியாதையா வாழ்க்கை வாழ்வதற்குரிய முயற்சியை மேற்கொள்வோமாக என்று கூறியவனாக உரைய முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.